வியூவர்ஸ், நாங்களோட லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்கிறது 0 லக்ஷ்மி. உண்மையுமே வந்து ஆலயா வந்து ஒரு பியூட்டிஃபுல் எடிட்டு. இது வந்து ஏஐயில் யூஸ் பண்ணி செலிப்ரிட்டிஸ் எல்லாருமே போட்டுட்ருக்காங்க. குறிப்பாக நம்ம சஞ்சீவ், ஆலியா மனசா அவங்களோட இன்ஸ்டாகிராமில் ரீசன்ட் டேஸில் அதிகம் ஷேர் பண்ண மாதிரி இது மாதிரி அவங்கள பற்றி க்யூட்டாக லுக் இருக்குது, எப்படி சொல்கிறது, அவங்க சூப்பர் கப்புள், நல்ல ஃப்ரெண்ட்ஸு, அது மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்கும். இவங்க ஆலயா வந்து அதே ட்ரெண்டை ஒரு ஆட் ஷூட்டை போட்டிருக்காங்க. இதில் சுவாமி கூட இருக்கவங்க வந்து இது ஒரு ஒரிஜினல் இமேஜாக இருக்கிறது தான் ஏஐயாக எனக்கு தெரிஞ்சு, என்னோட நாலேஜை சொல்கிறேன். ஒரு ஒரிஜினல் இமேஜை நம்ம கொடுத்தோம்னா அது ஏஐயே இப்படி கன்வெர்ட் பண்ணும். பட் ஏஐக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, அவங்க கூட ஒருத்தர் நிற்கிற மாதிரியும் செட் பண்ணலாம். அதை வந்து நம்ம ஒரிஜினலாகவே 10 தடவை கேட்கலாம். இப்போ இவர் கூட ஒரு பொண்ணு நிற்கிற மாதிரி கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் நிற்கலாம். இப்போ நம்ம கூட முருகரை நிற்க வைக்கலாம், ஓகேவா? அந்த மாதிரி கூட ஏஐயில் அப்படி கன்வெர்ட் பண்ணி அது ஒரு இமேஜாக ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஆர்ட் ஒர்க் மாதிரி ரெடி பண்ணியிருக்கலாம். ஸோ 2 விஷயம் இருக்குது. ஒரு ஒரிஜினலாகவும் இருக்கலாம் அந்த ஹீரோயின் பர்சன், இல்லைன்னா ஏஐலேயே அப்படி க்ரியேட் பண்ணிட்டு வரலாம். ஏன்னா அவங்க போட்ட கான்செப்டே ஏஐ கான்செப்ட் தானே. அப்பா டெக்னிக்கலாக பேசுகிறேன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, கதையை ஈஸியாக பேசிடலாம் மாட்டிருக்கு அப்படிங்கிற என்னுடைய மைண்ட் வைஸு. நான் சொன்னது 10 பேருக்கு கூட புரிஞ்சிருக்காதுன்னு எனக்கே தெரியும். இருந்தாலும் நான் சொல்ல வேண்டிய கடமையை சொல்லிடுறேன், எனக்கு புரிஞ்ச விஷயத்த சொல்லிடுறேன். ஸோ சுவாமி கூட ஆலயாவிலேருந்து ஒரு அழகான அப்டேட்டு. ஜஸ்ட் ஒரு ஆட் ஷூட் அப்படிங்கிற ஒரு கோணத்தில் மட்டும் பாருங்கள். கண்டிப்பாக நமக்கு பிடிச்ச மெயின் லீட்ஸ் அவங்க வந்து ஒரு ஆட் ஷூட்லேயோ இல்லை ஒரு மூவிலேயோ இன்னொருத்தரோட நடிக்கும் போதும் அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். கஷ்டமாக தான் இருக்கும், ஏன்னா நம்ம அந்த பேரை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது. பட் அவங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறதையும் பார்க்கணும் இல்லையா? அந்த ஒரு பாயிண்ட்டையும் இந்த இடத்துல சொல்லிடுறேன். உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டேடியோன். மேபி இந்த ஃபேஸ், இந்த பர்சன் உங்களுக்கு யாராச்சும் இவங்க தான் அப்படின்னு கெஸ்ட்டில் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆனால் கெஸ்ஸுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் பார்த்துக்கு ஒருத்தர் மேலே இருக்க கோவத்தையெல்லாம் காட்டக்கூடாது. எனிவேஸ், உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டேடியோன்.